இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Revelation chapter 3 verse 11. Behold, I am coming quickly. Hold fast what you have, that no one may take your crown. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் செல்லும்படியாய் உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களையும் என்னையும் ரட்சித்தவர், நம்மை பரிசுத்தமாக்கின தேவன் நம்மை பார்த்து சொல்வது, அவருடைய வருகை பரியந்தமும் நம்முடைய எல்லா நடக்கைகளிலும் நீங்களும் நானும் பரிசுத்தமாயிருக்கின்ற போது அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாய் இருப்போம். அதற்கு மாறாய் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி, நம்முடைய மாம்சத்தின் விருப்பத்தின்படி, கண்களின் இச்சையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால், அல்லது நாம் அப்படி வாழ விரும்புவோம் என்றால், நீங்களும் நானும் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள் செல்வது மிகவும் கடினம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரிசை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தவறிவிடுவோம். எனவேதான் ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர், உலகத்திலே நமக்கு எதிராக வருகிற பிசாசின் எல்லா அந்தகார கிரியைகளை நிர்மூலப்படுத்த முடியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நாம் தேவனுடைய வேத வார்த்தையின் பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால், வார்த்தையின்படி நாம் வாழ்வோம் என்றால், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் பரிசுத்தமாய் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்றால், நீங்களும் நானும் நிச்சயமாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவே நாம் சாத்தானை ஜெயிக்க, சாத்தானுடைய கிரியைகளை நிர்மூலப்படுத்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். வார்த்தையினுடைய ஒவ்வொரு வார்த்தையின் ரகசியங்களை அறிந்து வார்த்தையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆம், நமக்குள்ள நித்திய ஜீவனை நாம் பற்றி கொண்டு வாழ நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றுக்கொள் என்று வேதம் சொல்கிறது. நம்பிக்கையை நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்துல பங்குள்ளவர்களாயிருப்போமாம். ஆமேன். என் அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தைகளையும் நீங்கள் ஒருமுகப்படுத்தி ஒப்பு கொடுங்கள். ஆமேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வோம். தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட நாம் செல்லும்படியாய் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, இப்படி வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களுக்காய் நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டுகிறோம். இந்த நாளிலே இப்படி வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் உம்முடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்தட்டும் அப்பா, வழிநடத்தியறலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.